கல்யாணத்துக்கு அவன் தம்பி கல்யாணத்துக்கு போனது தம்பி தானே அவன் வீட்டுக்கு போனோம். அப்புறமா கல்யாணம் ஆகி அவன் பொண்ணு பையனுக்கு இது வெட்டினாங்க 3 வருஷம். அந்த பையனுக்கும் இந்த பையன் இவங்க பையனுக்கும் போனாங்க. அதெல்லாம் பயந்து இதெல்லாம் சொல்லலை. ஊட்டத்துக்கு ஏதாவது வந்தால
வெட்டி வேசடி வச்சுட்டு கேஸ் போடாங்க அறிவு கட்டால கேஸ் கேஸ் பண்ணி வரா ஆமா கேஸ் போட்டுறல நீ Head there. ஒருத்தி கையை பிடிச்சிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நிக்கிறாளே, இவளுக்கு மட்டும் எல்லா தகுதியும் இருக்கா? இந்த ஒரு மாப்பிள போட்டு நம்ம ஸ்டம்பும் வச்சுக்கலாம். நான் பணம் கேட்டேன்னா இவன் எதுக்கு உடனே கோடிக்கணக்கில் பணம் தட்டிட்டோம். என்ன பண்றது? பணத்தை கொடுத்தாதான் நீ சேர்த்து வாபஸ் வாங்குவேன்னு சொன்னேன், அதனால கொடுத்தேன். இல்ல, நீ பணத்தை கொடுத்தது நல்லாவே இவரை சொந்தமாக்கிக்கணும்னு ஆசை. அதுக்கு சொல்லி பார்த்தேன், உனக்கு ஏற்ற மாதிரி வந்து புரட்டி கொண்டு கொடுத்து இன்னொருத்தியோட புருஷனை நீ பண்ணிட்டு அது அப்படியே அடுத்தவங்களை தூக்கி போடுறேன். இது நாடகம் அதுமாதிரி திரும்ப நிறைய ஆக்சிடென்ட் ஆகும். இதே தான் பண்ணியிருக்கோம், இதே திருப்பி இருக்கும். திருப்பும் போது அதை பார்த்து வந்து ஆக்சிடென்ட் இருப்பாங்க. இன்னைக்கு அதனால ஆட முடியும், வீடியோ கூட ஆட முடியாது.
ஹலோ ஏய் என்ன சொல்லு நம்பர் நோட் பண்ணிக்கோ சொல்லு TN21 TN21 CD 7785 சரி அட்ரஸுக்கு கொடுப்பேன் ஆமா ரொம்ப பிஸி என் கஷ்டம் எனக்கு சரி அப்புறம் பண்றேன் வைத்தியா வைத்தியா Help me! Hi. Hey, hi. Yeah, come in. Grab a chair. Come, sit. Hope I'm not disturbing. Slow down. அதே theft, அதே murder. Crime புதுசா என்ன நடக்க போகுது. Hey, நீ அந்த மெட்டீரியல் கேட்டிருந்தல்ல ரெடி பண்ணி வச்சிருக்கேன். சாரி. ஆமா நீ கொடுக்க முடியுமா? நான் டெய்லி ஆஃபீஸ்க்கு வேற சின்ன ஃப்ளைஓவர் ரூட்ல தான் வருவேன். ஆக்சுவலி அந்த ஃப்ளைஓவரை பற்றி ஒரு கதை ரெடி பண்ணுறேன். நான் டேட்டா பேஸ்ல டீடைல்ஸ் எடுத்து வரணும். ஒரு 1 or 2 days ஆகும். பரவாயில்லையா? இட்ஸ் ஓகே. Done. I'll see you. I need blue wall. ஹேண்ட்ல தான் யூஸ் பண்ணுவேன் யூஸ் பண்ணுவேன் எல்லாமே யூஸ் பண்ற மாதிரி ஆனா கூட Head there. வேற ஒரு பாத்து கம்மியா ஓட வேலை 3000 இதுதான் தான் வாங்கணும் ரச்சனா வீட்ல வாங்க போறேன் காத்து வாங்கிக்கலாம் ஏதாவது ப்ராப்ளம் வாரண்டி ஏதாவது கொடுப்பாங்க அங்கேயே விட்டுட்டேன். ஆமா இது பால் வந்து சூட் பண்ணி மட்டும் கேஸ் யூஸ் பண்ணி வேலை இருக்கு. அவனை படிக்க வைக்கிறது கிரிக்கெட் விளையாடவா இல்ல இந்த முகத்தோட எங்க பெரிய சேர்த்துக்காங்க நீ போய் குடி. பெட்ரோலுடன் குளிப்பதால் 95% யூசர்களிடையே சர்வ ரீதியாக ஏற்படும் கவலைகள் குறைகிறது. பயந்தா முன்னேற முடியுமா கையில பார்த்தாலும் போட்டுருக்காங்க. லாக் பண்ணிடுறேன். வந்துடுறா நம்ம கிட்ட இத்தனை கேரக்டர்ஸ் இருக்குங்க. நீ பொண்ணு
யாரோ புதுசாக காட்டுறாங்க பர்கர் இவங்க பர்கர் நடப்பாரு புதிய பார்லே ஃபியூஷன் இதில் உள்ளது 2 சூப்பர் சுவை டேஸ்ட் கிரேட் சுவைக்கு இதேதான் கோத்ரேஜ் செல்ஃபி மந்திரவாதி கொண்டு வருகிறார் நாளை வரை மட்டும் 80% தள்ளுபடி. மறுபடியும் இதெல்லாம் அறிகுறிகள். மாய்ஸ்சரைசிங் கிரீம் எனக்கு தருகிறது போஷாக்கான குளிரும் சருமம். போஷாக்கான குளிரும் சருமத்திற்கு ஓகே இப்போ க்ளீன் பண்ணிட்டால் போய் என்ன செய்ய மேடம் 5 நிமிஷம் தானே ஆகுது குட் நைட்டுக்கு கொசுக்கல வரட்டே. குட் நைட்டின் ஆட்டோமிக் ஆர்என்எஃப் ஃபார்முலா 5 நிமிடங்களை விரட்டும். ஃபர்ஸ்ட் வந்து வரணும் தவிர விடியல் ஒன்று கண்டோமே வெளிச்சம் கொண்டு மடமை வென்று பையம் புகழ வென்றோமே வழிவகையின்றி மகளிர் வாழ்வு முடங்கி கிடந்த சிறுமை அன்று யாகின நெட்டு கிடைக்காதுன்னு நினைக்கிறேன் சொன்னா அப்படி போடுறானுங்க உரிமை நினைக்கிறேன் காத்திட வேண்டும். பெருமையின்றி வெல்வது ஒன்றை வளர்ச்சியின் அப்டேட் பண்ணணும் இல்லை பண்ணணும் உள்ளே போனோம்னா அப்டேட் காட்டணும் உள்ளே போகிறேன் டெம்பிள் கேஸ் சார் காஃபி ரைஸ். இந்த காஃபி மட்டும்தான் எனக்கு பிடிக்கும். ஊர் சென்னை தானே? ஓ எங்க ஷிஃப்ட் ஆகி 6 மாசம் ஆகுது.
ப்ரோ கட்டாயம் கொடுத்துருக்கேன் ப்ரோ 3 தோசை டிஃபரெண்டா சுட்டு 30 செகண்ட்ல சாப்பிடுங்க ப்ரோ. சாப்பிட்டுருவோம். 3 தோசை சுட்டு 30 செகண்ட்ல சாப்பிடணும். பக்கா பண்ணிடுவோம். கண்ணாடி எப்படி இருக்கு? புதுசா வாங்கினேன். நல்லா இருக்கா சொல்லுங்க. இதை பத்தி அப்புறமா சொல்றேன். டாஸ்க் பண்ணுவோம். வாங்க போலாம். சரி ஃபர்ஸ்ட் டிராகன் ஃப்ரூட்ல தோசை சுடலாம்னு சொல்லிட்டு அரைஞ்சி மிக்ஸில போட்டு நல்லா ஜூஸ் எடுத்துட்டு மாவை ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தோசைகள்ல ஊத்துனேன். ஃபர்ஸ்ட் தோசையே ஃபெயிலியர் ஆயிடுச்சு, வரவே இல்ல. சரி வேற எதுனா ட்ரை பண்ணலாம் சொல்லிட்டு சாக்லேட்டை மெல்ட் பண்ணிட்டு நானும் மாவுல ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தோசை சுட்டுட்டேன். சும்மா பக்காவா சாக்லேட் தோசை வந்துடுச்சு. அடுத்தது பிஸ்கெட்ல தோசை சுடலாம்னு சொல்லிட்டு மிக்ஸில போட்டு பிஸ்கெட் அரைச்சிட்டு மாவுல ஊத்தி மிக்ஸ் பண்ணி தோசை சுட்டேன். அதுவும் பக்காவா வந்துடுச்சு. சரி மூணாவது என்ன செய்யலாம் சொல்லிட்டு வீட்டுல இருக்க பொருளை வச்சே பார்த்தேன். ஹார்லிக்ஸ் பாக்கெட் ஒன்று இருந்தது. நானும் தோசை மாவுல ஊத்திட்டு மேல போட்டு மெல் தூவி விட்டுனா பக்காவா ஹார்லிக்ஸ் தோசை ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் 3 தோசையும் பிளேட்ல போட்டு கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணிட்டு நானும் டைமர் ஆன் பண்ணிட்டு சாப்பிட ஆரம்பிச்சுட்டேன். காண முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. சாக்லேட் தோசை நல்லா இருக்கு, இந்த பிஸ்கெட் தோசை நல்லா இல்லை. நடா புதுசா கண்ணாடி எல்லாம் போட்டு வீடியோ பண்றீங்களா சொல்லி கேட்காது. ஏன்னா அதிகமா போன் டேப்லாம் எடிட் பண்ணி யூஸ் பண்ணதுனால ரொம்ப சர்ச் பண்ணி விசாரிச்சதுல லென்ஸ் கட்ல இருந்து அஸ்லர் ஜெட் ஃப்ரேம் தான் வாங்கினேன். அதுவும் இல்லாம அது லைட் வெயிட், நம்ம ஒரு நாள் ஃபுல்லா போட்டுட்டு இருந்தா கூட அன்கம்ஃபர்டபுள் ஃபீலிங் கொடுக்காது இது. அதுவும் இல்லாம ஸ்கிரீன்ல ஐ ஸ்டெயின்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்ண பயங்கரமா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. நான் எப்பவுமே எடிட்டிங் தான் பண்ணிட்டு இருப்பேன். இந்த கலரும் இந்த ஷேப்பும் ரொம்ப பிடிச்சிருக்கு. பார்க்கிறதுக்கும் ஸ்டைலிஷா இருக்கு. நம்ம எல்லா அவுட்ஃபிட்டுக்கும் பக்காவா செட் ஆகுது. டாஸ்க் முடியுது. நம்ம 30 செகண்ட்ல சாப்பிட முடியல. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டைம் நம்ம கமெண்ட் பண்ணுங்க. தெரியல பாப்போம். பை ப்ரோ. இறங்குமா சீக்கிரம் லேட்டா வா. லேட் ஆயிட்டு படுத்து கிடக்குறேன். மேடம் நாங்க தான் அந்த வக்காண்டோட அப்பா அம்மா. சொல்லுங்க மேம், எங்க பையன் எப்படி படிக்கிறான்? பிள்ளைங்களாம் என்ன ஆகணும் என்ன செய்யணும் கேட்டா டாக்டர் இன்ஜினியரிங் இன்ஃபியூச்சன் சொல்லுவாங்க. உங்க பையனை கேட்டா பூஜான்றான். என்னங்க பாத்தீங்களா நம்ம புள்ள எவ்வளவு தெய்வீகமா இருக்கான். அப்படியே அம்மா மாதிரி என் தங்கம். ஹலோ, பூஜான்றது அவங்க கிளாஸ்ல படிக்கிற பொண்ணு. நானே இந்த விஷயத்தை பண்ணாம இருக்கேன். உனக்கு எதுக்கு ஆகும்? அப்படியே உங்க அப்பன மாதிரி. நான் பொம்பளை சொக்கா மேடம். எப்ப பொம்பளை சொங்க இருக்கு, எப்ப டீசெண்டா இல்ல கை முழுங்க. என்னடா அவங்க மிஸ்ஸுக்கு மீச தாடிலாம் இருக்கு, ஆனாலும் கியூட்டா தான் இருக்காங்க. சார் எங்க புள்ள கணக்கெல்லாம் ஒழுங்கா போடுறானா? நான் பிடி சார்மா. உன் பையன் கணக்கு நல்லா போடுறானா இல்லையோ, நல்லா போதைய போடுறான். போதையா? அது மட்டும் இல்லங்க, உங்க பையனை தம்மோட கைங்களுமா பிடிச்சிருக்கோம். என்னது சிகரெட்டா? எங்க குடும்பத்துல யாரும் சிகரெட் கையில பிடிப்பாங்க. நேத்து உங்க பையன் கூலி போட்டதை 2 நாளா பார்த்தேன்.
ஸ்கூல் லீவ்ல வைக்கிறேன் என்ன வளர்த்துச்சு வேலை சொல்லுங்க. இது எல்லாத்துக்கு மேல உங்க பையனுக்கு குடிப்பழக்கம் வேற இருக்கு. அன்னைக்கு அவ்வளவு வாட்டி கேட்டேன் இந்த அரை பாட்டு யார் குடிச்சாங்க நீ இல்லவே இல்லை சத்தியமா. Hello. Your son is very sharp. He really has a bright future. என்னடி சொல்றான்? மூஞ்ச பார்த்ததால நம்ம புள்ளைய தத்தி பையன்றான். டாடி ஏங்க ஏங்க ஏன் அவனை இப்படி அடிக்கிறீங்க? பெரிய ஆள் உங்க மேல கேஸ் போட போறான். உங்க அப்பா மேலே கேஸ் போடுவியா? கஷ்டப்பட்டு அவனை பள்ளிக்கூடத்தில் படிக்க வச்சா கேஸ் போட சார் அவன் நல்லா படிக்கிறான். 95 out of 100 வாங்கியிருக்கான். இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டாதான் ஃபுல் மார்க்ஸ் வாங்கலாம். அந்த ரிமைனிங் 5% எங்கடா? இறங்குமா. இதுல எந்த டிஷ் உங்க ஸ்கூல் லஞ்சுக்கு எடுத்துட்டு போகணும்னு ஆசைப்படுவீங்க? லெஃப்ட் சைடுல இருக்கிறதா இல்ல ரைட் சைடுல இருக்கிறதா? வாங்க நம்ம ஒரே மாதிரி சூஸ் பண்றோம்னு பார்க்கலாம். ஓகே ஃபர்ஸ்ட் சப்பாத்தி ரோல் ஆர் சாண்ட்விச். சாண்ட்விச் தான் சுட சுட சாப்பிட்டதாங்க நல்லா இருக்கும். லஞ்சுக்குலாம் எடுத்துட்டு போனா கிறிஸ்பினஸே போயிடும். பட் சப்பாத்தி ரோல் அப்படி இல்லைங்க. ஸ்டஃபிங்கோட சாப்பிட்றதுக்கு சும்மா தரமா இருக்கும். சரி அடுத்து பிரியாணி ஆர் வெஜ் புலாவ். இதுல என்னோட ஆப்ஷன் கண்டிப்பா பிரியாணி தாங்க. ஸ்கூலுக்கு பிரியாணி எடுத்துட்டு போயிட்டு அன்னைக்கு எப்போடா லஞ்ச் டைம் வரும்னு டைமையே பார்த்துட்டு இருப்பேன். பட் லஞ்ச் பாக்ஸ் ஓபன் பண்ணுனா பாதி என்னோட ஃப்ரெண்ட்ஸே எடுத்துட்டு போயிடுவாங்க. ஓகே நெக்ஸ்ட் மேகி ஆர் பிரெட் அண்ட் ஜாம். பிரெட் அண்ட் ஜாம்லாம் சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சுங்க. அண்ட் மேகி ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போனா கொஞ்சம் ஹார்டா தாங்க இருக்கும். பட் ஸ்டில் டேஸ்டா தாங்க இருக்கும். ஸோ நான் மேகி சூஸ் பண்ணிக்கிறேன். சரி நெக்ஸ்ட் பக்கத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு கொஸ்டின். நீங்க உங்க லஞ்சை ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுவீங்களா மாட்டீங்களா? ஷேர் பண்ண மாட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் மட்டும் போடுங்க. ஷேர் பண்ணுவீங்க அப்படின்னா வீடியோக்கு லைக் போட்டுட்டு